அவர் உயர்த்தி என்ன பண்ணணும், அவரை உயர்த்தி ஆராதிக்கணும். இந்த பாடலாம் நம்ம எழுந்திருந்து நம்ம இந்த பாடலை பாடலாம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்டிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்டிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அமர்ந்து கொள்வோம். 1 30 முடிய வாசிக்க நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குகிறதுமாக இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை
தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் விருப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றிருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக, கேட்க போகிற சத்தியத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் இருப்போம். அனுமதிக்கப்பட்ட கேமராமேன் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் தவிர மற்றவங்க அமரலாம். இது பரிசுத்த மேல்வாகமாக இங்கே போதகர் ஐயா அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அமைதியை காத்துக் கொள்ளுங்கள். ஜெபனிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நோக்கி தாருங்கள். அப்படி பேசணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அப்படி வெளியில போய் பேசுவாங்க. கடவுளுடைய வார்த்தையை நாம கேட்க போறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கோம். ஜெபிக்கலாமா? அன்பின் கடவுளே, பிள்ளைகளை வாழ்த்துபடியாக வந்திருக்கிற நாங்கள் இப்பிள்ளைகளை உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தூய விவாகத்தை ஒழுங்கு செய்திருக்கிற போதகர் வழியாக இப்பிள்ளைகள் தங்கள் குடும்ப வாழ்வின் நன்மைகளை உமது சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவர்கள் அருளும் வார்த்தைகள் வழியாக தங்கள் ஜீவியத்திற்கேற்ற நற்காரியங்களை கற்றுக்கொள்ள குடும்பம் எனும் பரிசினை அவர்கள் மிகவும் கவனத்திற்குரியதாகவும் மதிப்பிற்குரியதாகவும் கடவுள் நீர் தந்த பரிசாக நீர் நியமித்த தூய நியமனத்திற்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுத்து தலைமுறைகளை காணவும் இந்த சமுதாயத்தை உமக்கென ஜீவிக்க சாட்சி பகிர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாறு எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆடை பொழுதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் மகன் மேகநாதன், மகள் ரூபியினுடைய வாழ்விலே கர்த்தர் பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மகன் ஆமோஸ் பெஞ்சமினுடைய வாழ்விலே மகள் லாவண்யாவை வாழ்க்கையின் துணையாய் கர்த்தர் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதேனில் துவங்கின இந்த துவக்கம் மனிதன் தனியாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கடவுள் ஆமோஸ் பெஞ்சமினுடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்துக்கொண்ட இந்த விலைமதியாத அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகள் லாவண்யாவை வாழ்க்கையின் துணையாய் கர்த்தர் நீர் அருள் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் தலைவர்களாக, ஆயன்மார்களாக பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கவும் வாழ்த்தவும் தந்த இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். லாபான் சொன்ன ஆண்டவரே, கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி, அப்படி இந்த மகள் ஆண்டவரே உமது நாமத்துல கோடா கோடியாய் பெருகும்படியாய் நாங்க ஆண்டவரே பிளஸ் பண்ற ஆண்டவரே, கர்த்தர் இவள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே இவங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் பிரத்யேகமாய் நீ தாமே ஆமோஸ் பெஞ்சமினையும் லாவண்யாவையும் நீ பொறுப்படுத்தி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இவங்க தோழமையாய் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். கீழ்ப்படியவும் மனைவியில அன்பு பாராட்டவும் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். நன்மை யாவற்றையும் எங்கள் அன்பின் இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஒரு விசை தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். ஜெபங்களும் சீக்கிரம் கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.
நீ நல்லவர், வல்லவர், நீர் போதுமானவர். எங்களுடைய எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆமோஸ் பெஞ்சமின்காக ஜெபிக்கிறோம். மகள் லாவண்யாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவரையும் தேவனாய் கர்த்தர் இருவராய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்களை திருமண வாழ்க்கையிலே நீர் அற்கூட்டி சேர்த்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இருவரையும் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய அன்பின் கரத்திலே ஏதேன் வாட்டிக்காவிலே நீர் அவர்களை ஆதாம் ஏவாளை இணைத்தது போல இவர்களை இருவரையும் இணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் இவர்களை இணைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க, இவர்கள் மத்தியிலே அன்பும் பாசமும் தேவ நேசமும் தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை மற்றவர்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்க தேவனாய கர்த்தர் கிருபை செய்யும். இவருடைய திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் இவர்கள் செய்கிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் பழுகி பெருகி இப்படி நாமத்தை மகிழப்படுத்த கிருபை செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். இப்படி குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உடைய தாய் தகப்பன்மார்க்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த இடத்துல பாருங்க, அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். முதலாவது அவருடைய கற்பனைக்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? சமாதானம். இரண்டாவது கர்த்தரே பரிகாரியாய் இருப்பார். மூன்றாவது மென்மேலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். நான்காவது காரியத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்தால் செம்மையானதை செய்வதுண்டானால் நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆண்டவர் 4வது சொல்ற காரியம், இவருடைய கற்பனைக்கு நீங்கள் செவி கொடுத்து அவருடைய பார்வையில செம்மையான வழியில நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிரந்தர வீட்டை பூமியிலும் கொடுப்பார், பரலோகத்திலும் கொடுப்பார். அப்ப கற்பனைகளை சரியாய் கை கொள்பவர்களுக்கு முதலாவது என்ன கிடைக்கும்? சமாதானம். இரண்டாவது கர்த்தரே பரிகாரியா இருப்பார். மூன்றாவது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான்காவது கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார், பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி. 5வது காரியத்தை சொல்லுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு, நல்ல கவனிங்க, இந்த 5 காரியத்திலும் அவருடைய கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். 4வது காரியம், அவருடைய கற்பனைகளை சரியாய் கடைபிடித்து நடக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும். முதலாவது காரியம் சமாதானமான ஒரு வாழ்க்கை. 2வது கர்த்தரே பரிகாரியாய் இருப்பார். 3வது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். 4வது கர்த்தர் உனக்கு நல்ல வீட்டை, நிரந்தர வீட்டை கொடுப்பார், பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி. 5வது காரியம், நீ இனி கீழாவதில்லை, கர்த்தர் உன்னை மேலாக்குவார். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால், இந்த இடத்துல பாருங்க, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். மிருக ஜீவன்களுக்காகவும் நீ உன் வெளியில் புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். 6வது காரியம், ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
சாப்பிட்டு திருப்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில குறைவே இருக்காது. அப்ப கர்த்தருடைய கற்பனையை கவனித்து அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மிகுந்த சமாதானம் அடைவீர்கள். குழப்பமே இருக்காது, சமாதானம் தான். வாழ்க்கை ஃபுல்லா நரை வயது மட்டும் பிள்ளைகளை காண்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அடுத்தது சொன்ன கர்த்தர் எப்படி இருப்பாரா? பரிகாரியா இருப்பார். பரிகாரினா உதவி செய்கிறவராகவே இருப்பார். முதலாவது சமாதானமான வாழ்க்கை, கர்த்தரே உதவி செய்வார். மூன்றாவது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான்காவது கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை பூமியிலும் கொடுப்பார், பரத்திலும் கொடுப்பார். ஐந்தாவது கீழாகாமல் மேலாவீர்கள். ஆறாவது ஆசீர்வாதமான மழை பெய்யும், சாப்பிட்டு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். இந்த வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் தான். என் வாழ்க்கையில இனி சமாதானம் தான், கர்த்தருடைய உதவி தான். இனிமே என்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இனி நான் கீழே கிடக்க மாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அதே போல என் வாழ்க்கையில இது வரைக்கும் வறட்சி இருந்தது, இனிமே ஆசீர்வாதமான மழை பெய்யும், என் வாழ்க்கை நான் திருப்தியாய் வாழ்வேன். இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி மத்தியில ஐயா உடன் ஊழியர் வந்திருக்கிறாங்க. ஐயா மணமகன் ஆமோஸ் பெஞ்சமின், இந்த மணமகள் லாவண்யா அவர்களுக்கும் பெற்றோர்கள் மற்றும் உடன்படிக்கையில் நிச்சயம் செய்யப்பட்டு பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கு கூடியிருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்குள் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்கும் உள்ள கனம் உள்ளதும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ புத்தி உள்ள சந்ததியை பெறவும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்திலும் வளர்க்கப்படவும் கணவன் மனைவி வேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்களை ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்க கூடாத நியாயமான காரணத்தை எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவீர்கள். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவீர்கள். இப்பொழுது மணமக்களை பார்த்து சில கேள்விகளை கேட்டு வாக்குறுதிகளை வாங்கின பிறகு நாம் இந்த திருமண உடன்படிக்கைக்குள்ள ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறோம். நீங்கள் ஒழுங்கின்படி அரசாங்க சட்டத்தின்படியும் இத்திருமணத்தில் விவாகத்தில் சேர்க்கப்படாதபடிக்கு காரணம் உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் இது ஒரு கட்டளை. 2 பேரும் சம்மதித்து தானே திருமணத்துக்குள்ள ஒத்துருக்கிறீங்க. ஓகே, சரி. திரு ஆமோஸ் பெஞ்சமின், உங்களுக்கான ஒரு சில கேள்விகள். திரு ஆமோஸ் பெஞ்சமின் ஆகிய நீர் வேத பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ லாவண்யா அவர்களை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் சேர்ந்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா? மைக்கப்படுத்தி சொல்லுங்க. இவ மணமகளுக்கான கேள்வி மைக்காக கொடுத்துருங்க. லாவண்யா ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ திரு ஆமோஸ் பெஞ்சமின் அவர்களை உங்களுக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இருவரும் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? சத்தமா சொல்லலாம், எல்லாரும் கேட்கணும். திருமணம் செய்ய இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார்? 2 வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாங்க.
ஆமோஸ் பெஞ்சமின் அவர்கள், திரு லாவண்யா ஆகிய இவர்களை இன்று முதல் விவாக மனைவியாக, வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உங்களோடு உன்னை நேசிக்கவும் போஷிக்கவும் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர்களா? அதே போல் லாவண்யா அவர்கள், நீங்கள் இந்த உங்கள் கணவர் ஆமோஸ் பெஞ்சமின் ஆகிய இவர்களை தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு எல்லா நிலையிலும் உங்களை நேசித்து பக்தியோடு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? நாம் எழுந்து நிற்போம். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பெஞ்சமின் மற்றும் லாவண்யா அவர்கள் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஊழியர்களுக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதியாக அடையாளமாக இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறோம். இனி இருவரும் ஒரே மாமிசமாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து தங்களுடைய இந்த திருமண காரியத்தில, திருமண வாழ்க்கையில ஆவிக்குரிய பாதையில நடத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் இணைத்த இவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். நாம் ஜெபிப்போம். இவர்கள் மாலையை மாற்றிக்கொண்டு இந்த திருமண ஒழுங்கிற்காக என்ன பண்ண போறாங்க, மோதிரங்களை மாற்றிக்கொள்வார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி. நான் எத்தனை காரியம் சொன்னேன்? 6 காரியம் சொன்னேன். இப்ப இந்த பக்கம் தான் எங்க சர்ச்சில் இருந்தா நிறைய பதில் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை காரியம் சொன்னேன்? 6 காரியம் சொன்னேன். என்னென்ன காரியம் சொன்னேன்? இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரே கூட இருப்பார். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இனி கீழாகாமல் மேலாவார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? கர்த்தர் நிரந்தர வீட்டை கொடுப்பார். நீ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும், திருப்தியான வாழ்க்கை வாழ்வார்கள். இதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை நிறைந்தது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஊழியர்கள் ஒருமனப்பட்டு இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியம் என்பது ஒரு புதிய உடன்படிக்கை. சிலுவையில ஒரு உடன்படிக்கை செய்து சபையோடு நீர் மணவாளனாய் மாறிவிட்டீர், நாங்கள் மணவாட்டிகளாய் மாறிவிட்டோம். திருமண காரியத்துல ஆண்டவரே, இந்த நாள்ல ஆமோஸ் பெஞ்சமின் அவர்களையும் லாவண்யா அவர்களையும் கர்த்தர் இணைத்திருக்கிறேன். நாங்கள் அல்ல, எங்கள் தெய்வம் இந்த பிள்ளைகளை இணைத்திருக்கிறேன். இரு வீட்டாரை இணைத்திருக்கிறேன், சபைகளை இணைத்திருக்கிறேன், உறவுகளை இணைத்திருக்கிறேன். இந்த திருமணம் காரியம் மூலமாக அநேக பேர்களை இணைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருமண காரியத்துல
கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல சொன்ன ஆசீர்வாதங்களின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம். இனி வரப்போகும் நாட்கள்ல கர்த்தரே கூட இருந்து நடத்த போகிறேன். கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன். இனி கீழான வாழ்க்கை அல்ல, மேலான வாழ்க்கை. அதே போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும். சாப்பிட்டு திருப்தி அடைவார்களாக. கர்த்தர் இவர்களுக்கு பரத்திலும் பூமியிலும் ஒரு நிரந்தர வீட்டையும் கர்த்தர் கட்டி கொடுக்க போகிறார். அப்படியான வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த திருமணத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். மாலையில முடி தைத்தார்கள் பரிசு மாலைகளை மாற்றிக்கொண்ட போது மாற்றிக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். என்னப்பா கை கூட தட்ட மாட்டீங்க? கை எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? வீட்டுல இருந்து கையோட வந்துட்டீங்களா? இந்த திருமணத்திற்கு அடையாளமாக இந்த மணமகனும் மணமகளும் இந்த மோதிரங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோம் என்று இவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் செய்து கொள்வார்களாக. போட்டீங்க பாருங்க. மோதிரம் தெரியும். மோதிரம் தெரியடா பங்கு. மோதிரம் தெரியும். கை கீழே போடுறா. இங்க பாரு. தெரியலடா சுத்தமா தெரியலடி. சுத்தமா தெரியல கை கீழே. இங்க பாரு இங்க பாரு. அப்படியே. மா கண்ண மூடாதமா கண்ண மூடாத. இங்க பாருமா இங்க பாருமா இங்க பாருமா இங்க பாருமா. இங்க பாருமா அப்படியே இருங்க அப்படியே கை நல்லா திருப்பு லைட்டா கையை திருப்புமா. இங்க பாரு. மோதிரம் தெரியல. பா சரிங்க பா மாப்பிள்ள இங்க பாருப்பா மாப்பிள்ள கையை கொஞ்சம் திருப்பா மாப்பிள்ள மோதிரம் தெரியல பா மோதிரம் கை திருப்புமா. ஓகே இங்க பாருங்க கையை வச்சிடாத பாத்து கை வச்சிர போற என் ஃப்ரெண்டுக்கு. இங்க பாருமா இங்க பாருமா இங்க பாருமா இங்க பாரு. ஏய் அங்க இங்க இருக்கிறோம். மணமகன் 2 பேர் இருக்கீங்களா? மிஸ்டர் ராமோஸ் நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. மைக் பேசாம வேலையை செய்யறாங்க. சொல்றதுக்கு கையெழுத்து போடுங்க.
மேகநாதன். முருகன் ஐயா வந்திருக்கலாம். அது ரொம்ப முக்கியமே இல்லை, அது முக்கியமே இல்லை. ஆனா இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ சமாதானம். ஐயா, நம்ம கைகளை உயர்த்தி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சகோதரர் பெஞ்சமின் ஆமோஸ் அவர்களையும் லாவண்யா அவர்களையும் திருமண உடன்படிக்கைக்குள்ள இணைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை இணைத்திருக்கிறேன். இந்த நாள்ல கூட நாங்கள் ஊழியக்காரர்கள் எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் சமாதானமா இருக்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரே துணை இருந்து நடத்துவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் பரிகாரியாய் இருப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் கீழாகாமல் மேலாக்கி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், திருப்தியான வாழ்க்கை வாழட்டும். பூமியிலும் மட்டுமல்ல, பரலோகத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் மேல் பலிக்கட்டும், சந்ததிகள் மேல் பலிக்கட்டும். புத்தி உள்ளதும் பக்தி உள்ளதுமான சந்ததிகளை பெற்றெடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் கழிச்சோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த நாள்ல திருமணமான பெஞ்சமின் ஆமோஸ் அவர்களோடும் லாவண்யா அவர்களோடும் சதா காலங்களிலும் காணப்படுவதாக. ஆமென்.